ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மெசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 13 16 வரைக்கும் பார்ப்போம். பக்கம் 393. பக்கம் 393. பாருங்க சிஸ்டர். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். தேங்க்யூ சிஸ்டர். ராஜாவாகிய தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆக்சுவலா இது எப்படி ஆரம்பிக்கிறான்னா 2வது வசனம் பாத்தீங்கன்னா 7:2 தேவன் இருக்கத்தக்க ஒரு வீடு. ராஜா தீர்க்கதரிசி நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரு நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்படின்னு அர்த்தம், நான் எனக்கு ஒரு வீடு இருக்கு, ஆனா பெட்டி வாசம் பண்றதுக்கு ஒரு வீடு இல்ல, திரைகள்ல இருக்குது. அப்போ இங்கே தாவீது ராஜா வாஞ்சித்தது என்ன? தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறார். அப்போ சில காரியங்கள் நாத்தான் சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அடிக்கடி படிச்சிருப்பீங்க. பண்றப்ப நாத்தானை கொண்டு தேவன் சொல்றாரு, நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்ட, நீ அந்த வீட்டை கட்ட மாட்ட, அந்த ஆலயத்தை கட்ட மாட்ட. என்ன சொல்றாரு? உன் கர்ப்ப பிறப்பு அவனே எனக்கு அந்த ஆலயத்தை கட்டுவான், அவனுடைய ராஜ்யபாரத சிங்காசனத்தை எனக்கு பண்ணுவேன் எல்லாம் சொல்லிட்டு 5வது முக்கியமா பாருங்க, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். என்ன சம்பவித்தது இங்கே? தாவீது என்ன சொல்றாரு? ஆலயம் கட்டணும்னு விரும்புறாரு, தேவனுக்கு வீடு கட்டணும்ன்றாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு? இந்த அதிகாரம் முழுக்க பாத்தீங்கன்னா 27வது பாருங்க. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ராயேலின் தேவனாகிய சேனைகளின் யாவையா இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. தாவீது கேட்டது என்ன? விரும்பினது தேவனுக்கு வீட்டை கட்டணும். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? உனக்கு நான் வீட்டை கட்டுவேன் சொல்றாரா இல்லையா? உனக்கு வீடு கட்டுவேன். அப்ப தேவனுக்காக யாரெல்லாம் வைராகியமா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் தேவன் வைராகியமா இருப்பார். புரியுதா? தேவன் உள்ளித்தங்களை பார்க்கிறார்.
அப்ப வீட்டை கட்டுவான்னு சொன்னப்ப தாவீதை விட்டு தேவன் நீ கட்ட மாட்டா குமாரன் அத்தோட நிறுத்திருக்கலாம். ஆனா தொடர் எப்படி முடிக்கிறார் பாருங்க இந்த விண்ணப்பத்தை. 28, 29 2 வசனம் வாசிங்க. இப்போதும் யாவையாகிய சர்வ வல்லமை உள்ளவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். யாவையாகிய சர்வ வல்லமை உள்ளவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். ஒரு ரகசியம் எங்க மறைஞ்சு இருக்குது, அதை பார்க்க போறேன் இப்போ இந்த 28ஆம் வசனத்துல 29ஆம் வசனத்துல. அப்போ உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுல் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன். யார் சொல்றாரு? உனக்கு பிறகு உன் கர்ப்ப பிறப்பண்டார். யார் அது? சாலமோனுக்கு ஒரு வீட சாலமோன் அதை கட்டுவாரு அப்படிங்கிறார். ஆனா இங்க சாலமோனை பத்தி எல்லா காரியங்களும் இங்க இருக்குதா? இங்கு மறைவா மேசியாவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மேசியாவுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா சாலமோனுக்கு சில காரியங்கள் இதுல நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சு. என்னென்ன நிறைவேறிச்சு? அவர் ஆலயம் கட்டினாரு. அப்புறம் சமாதானமா இருந்தாரு. அப்புறம் அவர் விண்ணப்பங்கள்லாம் ஏறெடுத்தார்ல, அந்த ஆலயத்தை நோக்கி என்னென்ன பண்ணுனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவாங்கன்றதெல்லாம் பண்ணினாரு. வேற மத்தவங்க யாரும் சொல்லுங்களேன். அந்த கிருபை அவரை விட்டு விலகி போயிடுச்சு, சாலமோனை விட்டு. அப்படியா? ஆமா, விலகி போச்சா? சாலமோனை விட்டு விலகிடுச்சே. சரி, சாலமோனை விட்டு கிருபை விலகித்தா? அதுதான் அந்த சொன்னார்ல, அந்த உன் சந்ததிக்கு அப்படின்றது அந்த 2 இதை மட்டும் தானே கொடுத்தாரு. 2 கோத்திரமா தானே கொடுத்தாரு. அதனால கிருபை விலகலையே, கொடுத்திருக்கிறார்ல சந்ததிக்கு. இல்ல, கிருபையே விளக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார்ல 15ஆம் வசனத்துல. அதனால விளக்கல. அக்கிரமம் செஞ்சா அதை தண்டிப்பேன்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய குமாரனை தண்டிச்சார் அதுக்கு பதில். இல்ல சாலமோன் குமாரன் அக்கிரமம் பண்ணாரா? இல்ல அக்கிரமம் இல்ல, அதுதான் அந்த இதுக்குதான் அவருக்கு தான் நம்ம மேல இருக்கிறது தான் அவர் மேல காட்டுறாரு. தண்டிச்சாரா? சரி, இந்த காரியத்தை இன்னும் 2 இடத்துல பாக்குறோம். ஏன்னா 17ஆம் அதிகாரத்திலையும் 89ஆம் சங்கீதத்திலையும் பாக்குறோம். அங்க சிலது இருக்குது, இங்க சிலது இருக்குது. 3த்தையும் ஒப்பிட்டு பார்த்தா நல்லா தெரியும். வேதத்தை நல்லா மெல்றவங்க, அசை போடுறவங்க இதை நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. உண்மையிலேயே அதனாலதான் நான் சொல்றேன், வெறும் சங்கீதம் மாத்திரம் படிச்சா போறாது. சில பேரு சங்கீதம் மாத்திரம் படிக்கலான்றாங்க. வெறும் சங்கீதம் மாத்திரம் படிச்சா போறாது. பிள்ளைகள் என் நியாயங்களை நடக்காம போனா வெத்த விட்டு விலகி முழுக்க படிக்கணும். என்ன வசனம் சொல்லுங்க? 89, 30, 20. சங்கீதம் 89 1-4 நீங்க குறிச்சு வச்சுங்க. பிறகு 2 3 கம்பேர் பண்ணி அப்புறம் பாருங்க. ஒரு ஸ்டடி மாதிரி ஒரு 1/2 hour
ரிப்பீட் பண்ணுங்க பிரதர். 1 நாளாகும்ல. 1 Chronicles 17 1 நாளாகும் 17 அதிகாரம். ஓகே. இன்னொன்னு Psalms சாம்ல. Psalms 89 சங்கீதம் 89. ஓகே ஓகே, தேங்க் யூ. God bless you. இப்போ மெயினா இங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த 15வது வசனத்துல உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். இப்போ இது சாலமனுக்கு சொல்லியிருந்தாருன்னா அந்த கிருபை சாலமன் விட்டு விலக்கிறதா இல்லையா? அதான் ஆமா. இது தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதுனால அது சாலமோனை விட்டு விலகிடுச்சு பிரதர். எப்படி எப்படி தெரியும்? அதுதான் சொல்லிட்டாரு, இங்க தாவீதுக்கு கட்டளை கொடுத்ததுனால சாலமோனை விட்டு அங்க கொடுத்ததுனால மாத்திரம்தான் அந்த கிருபை தான் வந்து சாலமோனோட சந்ததி கிட்ட வந்ததே ஒழிய, ஆனா சாலமோன் கிட்ட இருந்து கிருபை விலகிடுச்சு. முதல்ல அந்த கிருபைன்றது என்னது? தயவு. அதுதான் பார்க்கணும் முதல்ல. அந்த சவுல்கிட்ட அது இப்போ இது பார்க்கணும். நம்ம சவுல 89 சங்கீதம் எடுங்க. ஒரு கொஸ்டின் பிரதர், இந்த கிருபைன்றது வந்து இங்க கிரேஸ்னு வருமா ஃபேவர்னு வருமா? யூ கேன் சே ஃபேவர். ஃபேவர் தான். ஏன்னா கிருபைன்றது நமக்கு முக்காசி நியூ டெஸ்டமெண்ட்ல வருது இல்ல, கிரேஸ். அது இல்ல கேக்குறேன். அதேதான் it is another word. எண்பத்தொன்பதாம் சங்கீதம் 39ஆம் வசனத்துல 33வது வசனம் பாருங்க. பக்கம் 727. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். பாருங்க, அங்க எப்படி போடுறது? சவுல் உனக்கு முன்னிருந்த சவுல் இழந்து விளக்கிறது. நானா இங்க வரல. அது 1 நாளாகும் 17 அதிகாரம் 13வது வசனமா பாருங்க. அது 1 நாளாகும் 17 13. ஆமா 13. பக்கம் 527. 17 அதிகாரம் 13. 1 நாளாகும் 17 13. 1 Chronicles 17:13. கொஞ்சம் ஒண்ணு சொல்றப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இல்லாட்டா கேட்க மாட்டேங்க கிளியரா. சிஸ்டர் ஃபர்ஸ்ட் Chronicles 17. ஒவ்வொருத்தரும் ஓவர்லாப் பண்ணாதீங்க. நான் சொல்றப்ப கொஞ்சம் அதுதான் சார். அதாவது ஒருத்தர் நீங்க மட்டும் பேசி ஒருத்தர் பேச சொல்லுங்க. ஏன்னா நடுவில் பேசுனா நமக்கு ஃபாலோ பண்ண முடியல. 1 நாளாகும் 17 13. 1 Chronicles 17:13. தேங்க் யூ. பக்கம் 527. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல். போறோம் பாருங்க. அங்கேக்கு இங்க என்ன வித்தியாசம்? சங்கீதத்துல முன்னிருந்தன்னு சொல்லல. சாமுவேல் என்ன பார்த்தான்? கிருபை விலகினது போல. சவுல்னே சொல்லிட்டார். சாமுவேல்ல பார்த்தால 2 சாமுவேல்ல சவுல் சொல்லிட்டாரு. இங்க என்ன சொல்றாரு? உனக்கு முன்னிருந்தவன். சங்கீதத்துல வரப்ப அது சொல்லல. அப்போ இங்க காமனா இருந்த கிருபை, அந்த கிருபை விளக்கப்பட்டதா? அதான் பார்க்கணும். இப்ப கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் என்ன? தகுதியே இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கிற தயவு. கிருபை என்னானது? அது கிரியைகளினால் இல்லாமல் கிருபையாய் கொடுக்கப்பட்டதான் கிருபை. நம்ம கிரியை செய்து கிடையாது. அப்போ சவுலுக்கு என்னத்தை கொடுத்தாரு? ராஜ்ய பாரத்தை கொடுத்தார். சவுலுக்கு ராஜ்ய பாரத்தை கொடுத்தாரு இல்லையா? கொடுத்தாரு. பட் ஏன் விளக்கினாரு? கீழ்ப்படியாம போனதுனால. கீழ்ப்படியாம.
கட்டளை கீழ்ப்படியாதல் போன்ற. ஆனா இங்கே தாவீது கொடுத்த ஒரு கிருபை, சவுலுக்கு கொடுத்த ஒரு கிருபை, ரெண்டுத்தையும் பார்க்கணும். இப்ப சவுலுக்கு கொடுத்த விசேஷம், தாவீது கொடுத்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? சவுல் வந்து ஜனங்களா கேட்டு, இவரு தாவீது இருதயத்துக்கு ஏற்றவரா இருந்ததுனால அவருக்கு, ஆனா தேவன் ஜனங்க தானே கேட்டதுனால சவுல். சரி, பட் தேவன் தானே கொடுத்தாரு. வெரி குட். தாவீது விசேஷம் இல்ல, அவரே தேர்ந்தெடுத்தார்ல. பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லாரும். ஆஷா ஸ்டார், ஜெனிட்டா எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ப்ளீஸ். அப்பதான் எனக்கு புரியுதா இல்லையா, ஃபாலோ பண்றேன்னு தெரியும். தாவீது அவரே தேர்ந்தெடுத்தாரு. சவுல ஜனங்க சவுல் வந்து கேட்டாங்க. எப்படி அவரோட பிஹேவியர்லாம் இருக்குன்னு சொல்லி இல்ல 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 இல்ல, சாமுவேலால ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். தாவீதை தேவன் தேர்ந்தெடுத்தார், சவுல அப்படியா? ஜனங்கள் தேவன் தான் தேர்ந்தாரு அதையும். இல்ல தேவன் தெரிந்தெடுத்தாரு, ஆனா ஜனங்கள் கேட்டதுனாலதானே அந்த டாபிக்கே வந்தது. இதை தேர்ந்தெடுத்தது யாரு? சாமுவேல் என்ன சொல்றாரு? தேவன். சவுலே செலக்ட் பண்ண சொல்றாரு, அவர்தான் choose பண்றாரு. நான் தெரிஞ்ச உடனே சொல்றாருல்ல, எடுங்க நாளை நாளைக்கு எடுங்க 9ஆம் அதிகாரம் எடுங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். சவுல ராஜாவாக்குனது மனஸ்தாபமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காருல்ல. அது வந்து சவுல் வந்து சாலமோன் இல்ல சாமுவேல். சவுல ராஜாவாக்கினது தெரிஞ்சிட்டது யாரு? எடுங்க. அது தேவன் தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. மனுஷங்க தெரிஞ்சுக்கல, தேவன் தெரிஞ்சுட்டாரு. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 15 பாருங்க. பக்கம் 350. 15, 16 எடுங்க. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே யாவே தேவன் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்த நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ராயேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். 17. சாமுவேல் சவுலை கண்டபோது யாவே தேவன் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். தாவீது தேவன் தான் தெரிந்து கொண்டார். ஆனா என்ன, ஜனங்கள் கேட்டாங்க. சரி, 2 பேருக்கு இருக்கிற மெயினான வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த சவுல் வந்து நம்ம தீர்க்கதரிசி வர்றதுக்கு முன்னாடியே வந்து அது என்ன பண்ணா, ஒரு இடத்துல அவரோ தவறு பண்ணியிருப்பாரு. ஆனா வந்து தாவீது வந்து சவுல் எத்தனை வாட்டி அவன் கையில மாட்டினாலும் சவுல வந்து எந்த விதத்திலையும் கொல்ல மாட்டாரு. ஏன்னா தேவன் அபிஷேகம் பண்ண மேல நான் கை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிருப்பாரு. இல்ல அது ரைட்டு. பட் மெயினா சவுலுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற அந்த அந்த இதுல என்ன மெயினா என்ன வித்தியாசம்? இன்டிமேஷன் வித் காட் டிஃபரண்ட் டு சவுல் அண்ட் டேவிட். சவுல் வந்து கொம்பினால அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவீது. சவுல் வந்து சாதாரணமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். இருதயத்துக்கு ஏற்புடையவர் தாவீது. தாவீது வந்து அன்பினால இது பண்ணாரு, சவுல் வந்து அருள்னால. தாவீது குமாரனுக்கு சாயலா அந்த ஒரு இதுல, சவுல் வந்து மனுஷ பிரகாரமாய் நியமனம். ஆஷா ஜஸ்ட் டச் பண்ணாங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 360.
யாவே தேவன் சாமுவேலை நோக்கி, இஸ்ராயேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? ஆ, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் ஆ, கொண்டு வா. ஆ. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். சரி. 10ஆம் அதிகாரம் 1 பாருங்க. 1 சாமுவேலியா பிரதர்? ஆ, பக்கம் 351. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பையை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, யாவே தேவன் முன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? சரி. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இங்க தைல குப்பி, அங்க கொம்ப வந்து தைலத்தால நிரப்பி பண்ற அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. தாவீதுக்கு பண்ண அபிஷேகம் கொம்பினால் பண்ண அபிஷேகம், பண்ணப்பட்ட அபிஷேகம். குப்பினால் பண்ணப்பட்ட அபிஷேகம். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்க? ஹார்ன் அண்ட் ஃபிளாஸ் போட்டிருக்கா? படிக்கல பிரதர் அதுல. வாசிங்க வாசிங்க, இங்கிலீஷ்ல படிங்க. ஜனோ ஷினோ ஜனோ இங்கிலீஷ், you can read it in English. The Yahweh God said to Samuel, how long will you adva? How long will you mourn for Saul, since I have rejected him as king over Israel? Fill your horn with oil and be on your way. On. சரி. இப்ப 10:1. Then Samuel took a flask of oil and poured it on Saul's head and kissed him. சரி. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? Flask of oil. கொம்பு உடையாது, புட்டினா உடைஞ்சு போயிடும். கொம்பு உடையாதா? யார் சொன்னது? விஜயாஸ்கா. அது புட்டினா உடைஞ்சிடும் பிரதர். நான் தான். பலிப்பீடத்தின் கொம்புகளில் வந்து கயிறை கட்டுங்க. கொம்பு வந்து அது மேன்மையான பலத்தை காண்பிக்கிறது, பலத்தை காண்பிக்கும். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த கொம்புன்றது எப்படி? அது என்ன ஆகணும்? எடுங்க. அந்த கசப்பான தண்ணி. இது எக்காலம் 10ஆம் அதிகாரம் எடுங்க. அங்கே பூரிகைகளை பத்தி பார்க்கிறோம். பண்டிகை ஊதுவாங்க. பண்டிகை பூரிகை. பூரிகை தான் அது போருக்கு போகும்போது ஊதுறது தானே. போர் மாத்திரம் இல்ல, சபை கூடுதல். ஆமா, எக்காலம். அப்ப இதெல்லாம் அது கொம்பு. கொம்புதான் அந்த பூரிகைன்றது, கொம்புதான் அது. சரியா? சரி. இப்போ இன்னொரு முக்கியமான கொம்புக்கும் குப்பிக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கொம்பு சொல்லுங்களேன். அந்த கொம்புன்றது மோசே கையில இருந்த கோல், அது அந்த கோலுக்கு சமானமா? நான் கேக்குறது வித்தியாசம். கொம்புக்கும் குப்பிக்கும், பிளாஸ்க்கும் ஆணுக்கும் என்ன வித்தியாசம்? வேற யாரும் சொல்லுங்க. அனிடஸ். கொம்பு நீளமா இருக்கும், ஆ, குப்பி சின்னதா இருக்கும். கொம்பு குத்துலாம் வச்சு, குப்பி ஒண்ணும் செய்ய முடியாது. ஸ்ட்ராங்கா இருக்கும் பிரதர். ஸ்ட்ராங்கா இருக்கும். வெரி குட். கொம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ராதா, அளவு வித்தியாசம் இருக்கு. நல்ல கவனிங்க. கொம்பு என்பது அது எது? அது தேவனால் உண்டாக்கப்படுகிறது. குப்பி என்பது மனுஷன் செய்யறது. பிளாஸ்க். கொம்புன்றது மிருகத்தோட கொம்பு மனுஷனை உண்டாக்குறான். கொம்பு தேவனால் உண்டாக்கப்படுகிறது, குப்பிங்கிறது மனுஷன் செய்யறது. வித்தியாசம் தெரியுதா?
கண்டிப்பா. புரியுது புரியுது. தேவன் அறிவு கொடுத்துதானே குப்பி சேருது. ஆஹ் தேவன் அறிவு கொடுத்துதானே குப்பி சேருது. தேவன் அறிவு கொடுத்து குப்பி செய்யல, பட் செஞ்சது யாரு? மனுஷன். எல்லாமே தேவன் தான் செய்யறாரு. பட் கொம்பு வந்து மனுஷன் செய்யறது இல்ல, தேவனே செய்யறது. குப்பி வந்து மனுஷன் செய்யறது. வித்தியாசம் நல்லா தெரியுதுல்ல? ஆமா ஆமா, கரெக்ட் தான். அப்போ தேவனால் அபிஷேகம் பண்ணப்படும்படிக்கு தாவீதை தேவன் தெரிந்து கொள்கிறார். அதுக்கு என்ன பண்றாருங்க? கொம்பை தைலத்தால் நிரப்பி 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2வது 3வது பாருங்க. 2 ராஜாக்கள் 9ல யாரு பார்க்கணும்? 3வது 2 3 எலிசாவா? பாருங்க, சரியா பாருங்க. பாத்தீங்க 3வது பக்கம் 477. நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ராயலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று யாவே தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். இது யாரு இங்க அபிஷேகம் பண்ணப்பட்டது? யெகூ. யெகூ எப்படிப்பட்ட ராஜா? வைராக்கியமான ராஜா. அப்படியா? ஒரு இதுல அந்த தீர்க்கதரிசிகள் மத்தியில தேவன் 31 பாருங்க. 29 10ஆம் அதிகாரம் 29ல 31 வரைக்கும். பக்கம் 481. ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கன்று குட்டிகளால் இஸ்ராயேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. யாவே தேவன் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ராயேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். ஆனாலும் யெகூ இஸ்ராயேலின் தேவனாகிய யாவே தேவனின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ராயேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அப்ப யெகூ எப்படிப்பட்ட ராஜா? கொஞ்சம் நல்லவன், கொஞ்சம் கெட்டவன். அதனாலதான் அவனுக்கு என்ன அபிஷேகம்? குப்பி அபிஷேகம். நல்ல நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா தெரியும். மொத்தம் 12 பேர். யார் யார் இப்ப லிஸ்ட் டைம்ல 12 அபிஷேகங்கள். அதுல 5 ஆசாரியர்களுக்கும் 7 ராஜாக்கு. அதுல 6வது சவுல் ராஜாபிஷேகம். அது வேற ஒரு நாள் பார்ப்போம். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களுக்கு அல்லது தேவனுடைய வல்லமை வழங்கப்படுவதற்கு தேவன் என்ன பண்ணாரு? குப்பினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த குப்பின்றது பாக்குறப்ப இது எப்படி இங்கிலீஷ்ல பிளாஸ்க்னு போட்டிருக்கு. குப்பின்றது என்னது? குப்பினா பிளாஸ்க்னா அந்த ஹாட் வாட்டர் இருக்கிற அதுவா? ஒரு பாத்திரம். ஒரு இது அந்த விபச்சார ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்துல அந்த குப்பியை உடைச்சு, அதான் ஒரு பாத்திரம். அது வெளிப்படுத்தல்
வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம். பிரதர் திருப்பி சொல்லுங்க பிரதர். எதை பத்தி? இல்ல வெளிப்படுத்துதல் சொன்னீங்களா? அது வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் எடுங்க. வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 5ல இருந்து 8 வரைக்கும் பாருங்க. பக்கம் 347. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்தில் இருந்து 7 வாதைகளை உடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. இங்கிலீஷ்ல வாசிங்க சிஸ்டர். 7ஆம் வசனம். திறந்துட்டாங்களா பிரதர்? Revelation one of 15:7. 7. Then one of the 4 living creatures gave to the 7 angels 7 golden bowls full of wrath of God, who lives forever and ever. Read it in NIV. Then one of the 4 living creatures gave to the 7 angels 7 golden bowls filled with the wrath of God. அதுதான் இருக்குது, who lives forever and ever. அது கலசங்கள், குப்பிகள், அந்த கலசங்கள். ஃபிளாஸ்க். சில டிரான்ஸ்லேஷன்ல ஃபிளாஸ்க்னு வரும், bowls இருக்குங்க. சில பவுல்ஸ்னு வரும். அப்போ குப்பின்றது எதை காமிக்கிறது? தேவ கோபம். ஓகே. தேவ கோபம். இப்ப சவுலுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வித்தியாசம் இருக்குது. அதனாலதான் ஆனா 2 பேரையும் தேவன் தான் தெரிஞ்சுட்டார். நீங்க 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அங்க ஒரு காரியம் பாக்குறோம். பக்கம் 351. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. சரி, 13 வரைக்கும் வாசிங்க. அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்ட போது கீசின் குமாரன். இல்ல 11 எங்க 10 10ல இருந்து 13 சாரி. அவர்கள் அந்த மலைக்கு வந்த போது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்ட போது கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன? சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அதற்கு அங்கே இருக்கிறவர்களில் ஒருவன், இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான். ஆதலால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழி ஆயிற்று. அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி முடித்த பின்பு மேடையின் மேல் வந்தான். இப்ப 9ஆம் வசனம் என்ன பாக்குறோம்? அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். என்ன இருதயம் அப்படி மாறிடுது? ப்ராபசி பண்ற மாதிரி கொடுத்தாரு.
இந்த ப்ராபஸி பண்றதுக்கு அவ தாவீது வேற பற்றி இருதயம் இருதயமா? அந்த வேற இருதயத்தை கொடுத்தார். இது யாராவது நம்ம இது இதானும் யோசிச்சு பாத்துறீங்களா படிக்கிறப்ப? வேற இருதயத்தை கொடுத்தார். வேற இருதயத்தை கொடுத்தார் கண்டிப்பா. வேற இருதயத்தை கொடுத்தாரு. ஏன் வேற இருதயத்தை கொடுத்தாரு சொல்லுங்க. அவன் அது கீழ்ப்படியாம போறதுக்கு தான். வேற என்ன? என்ன சார்? தாவீதினுடைய நோக்கம் நிறைவேறணும். தாவீதினுடைய இது அவருடைய இது வந்து தாவீதின் தேவன். மேல இருந்தது. அது நிறைவேறத்துக்கான ஒரு காரியங்கள். வேற யாரும் இல்ல, அதனால வேற இருதயத்தை கொடுத்தாருன்றீங்களா? அதுக்கு முன்னால எப்படி இருந்த அவன் இருதயம்? அப்ப அவன் வேற இருதயம் பெற்றுக்கொண்டா கீழ்ப்படியாம போனான்றீங்களா? அப்படி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ப்ளீஸ் எல்லாரும். அதாவது எல்லாரும் சேர்த்து கத்துக்கிறோம். தயவு செய்து ஆசாஸ்திரம் மாத்திரம் இல்ல, ஜெனிட்டா எல்லாரும் தயவு செய்து ப்ளீஸ். அதுதான் அந்த 7 நாள் காத்திருக்கிற சொல்றதுல அவர் கீழ்ப்படியாம தானே துணிச்சலோட செய்ய போகிறாரு. எந்த 7 நாள்? பலி அவரை செலுத்துவதற்காக இவர் கில்காலுக்கு இவர் சாமுவேல் வர்றேன் காத்திருக்கணும்னு சொல்றது, அதை வந்து அவர் காத்திருக்காம தானே துணிச்சலா அந்த காரியம் செஞ்சிருவாரு. எப்ப 7 நாள் சொன்னாரு? அந்த அவர் குறித்த காலம் வந்து 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. அதுவா குறித்த காலத்து 7 நாள் மட்டும் காத்திருக்க சொன்னா பாத்தீங்க அந்த வசனமா? நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். இந்த 7 நாளா? இந்த 7 நாளா? அதுதான் இருக்கும். சோ இந்த 7 நாளும் காத்திராம பலி செலுத்தினான். அதனால தேவன் என்ன நிராகரிச்சிட்டார் அப்படின்றீங்களா? சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடி பலி செலுத்திருக்காரு. அதான் சாமுவேல் வரதுக்கு முன்னால 7 நாள் வெயிட் பண்ணி வரலான்னு சொல்லி பலி செலுத்தினான். அததான் இது கனெக்ட் பண்றீங்களா? இல்ல, அதுல கீழ்ப்படியாம அது வந்து சாமுவேல் தானே பண்ணணும். தீர்க்கதரிசி தானே பண்ணணும். அவர் தானே பண்ண. சாமுவேல் பண்ணக்கூடியதானே இவர் பண்ணியிருக்காரு. வேற இறுதியம் அவனுக்கு வந்ததுனாலதான் அவன் கீழ்ப்படியாம போனது. ஒருத்தர் இல்ல சிஸ்டர், அதாவது நீங்க என்ன சொன்னீங்க? தீர்க்கதரிசி இல்ல, ஆசாரியன் பண்ணணும். ஆசாரியன் பண்ணக்கூடியது அவர் பண்ணிட்டார் மாத்தி. அந்த 7 நாள் இந்த 7 நாள்ன்றீங்களா? ஆமா. அதாவது அத காத்து இருக்கணும், இங்க காத்து இருக்கணும்னு சொல்லி இருக்கிற இத வந்து அங்க வந்து தாமதமாக சொல்லி அந்த இடத்துல துணிச்சலா செஞ்சிருவாரு. பட் இந்த 7 நாள் தான் கரெக்ட். நல்லா பாருங்க, இது வந்து ராஜ்ய பாரத்தை நீங்க பாருங்க 13,000 1ஆம் எடுங்க. ராஜ்யபாரம் பண்றதுக்காக தான் அவன் 13,000 1ஆம் பாருங்க. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி பக்கம் 354. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ராயேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது. அப்போ அப்படியா ரெஃபர் பண்ணி சொல்றேன். சிஸ்டர் சொல்றாங்க 1 வருஷம் இல்ல 40 வருஷம். மொத்தமா 40 வருஷம். பட் இப்ப ரிஜெக்ட் பண்ணாரா அதுக்கப்புறமா தெரியல. நான் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். சரி, இப்போ 10ஆம் அதிகாரத்தை சொன்னது எப்ப? அப்ப அபிஷேகம் பண்றப்ப, புரியுதா? 7 நாள் சொன்னது அபிஷேகம் பண்ணப்ப. ஆனால் 13ஆம் அதிகாரம் சொன்னது வந்து 1 வருஷம் ஆயிடுத்து. அப்ப அந்த 7 நாள் இந்த 7 நாள் ஒண்ணும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. நிறைய பேர் தப்பா போதிக்கிறாங்க. 13:8 பாருங்க.
அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அப்போ 10ஆம் அதிகாரம் சொன்ன 7 நாள் வேற, இங்க சொன்ன 7 நாள் வேற. இது எப்படி சொல்லணுமா? என்ன ஜென்டா இங்கே சொல்லிட்டாங்களே 7 நாள் மட்டும் காத்திருந்தான் அப்படின்றப்போ அதுவும் இதுவும் வேறன்னு தெரியுது. அது எப்படி அதுவும் இது வேற தெரியுது? வேற தெரியுது வந்து 1 வருஷம் முடிஞ்ச 2வது வருஷம்ன்றப்பதான் தெரியுது. அந்த ராஜா இல்ல பிரதர், அங்க வந்து அவன் அபிஷேகம் பண்ணிட்டு அவனுக்கு ராஜபாரம் பண்றதுக்கான 7 நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் கிடையாது. ராஜபாரம் பண்றதுலாம் கிடையாது. அது பாரு ஒரு ஸ்திரப்படுத்துறது. ஆக்சுவலா இது என்ன, ஏன்னா நல்ல நீங்க ஒரு வார்த்தை கவனிக்கணும். 10:8 13:8 முக்கியமான ஒரு காமன் காரியம் இருக்குது. சொல்லுங்க, கண்டுபிடிங்க. சமாதான பலி. சமாதான பலி. சரி, வேற யாரு? கில்காலுக்கு போக சொல்றாங்க. God bless you. கில்கால் யாரு? விஜயாஸ்ரா. கில்கால் அதான் முக்கியம். ஏன் கில்கால்? யோசுவா 5ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா இஸ்ராயேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலஸ்தீன முதல்ல கில்கால்ல தான் வராங்க. கில்கால்ல தான் என்ன நடக்குது. அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு, கில்கால்ல தான் இந்த ராஜ்யபாரத்தை முதல்ல ஸ்தாபிக்கிறார் சவுலை வச்சு. ஃபாலோ பண்றீங்களா? ஆளும் தேவனுடைய ஒரு தேசத்துக்கு பிரவேதிக்கிற அந்த இடத்துல தான் ராஜ்யபாரத்தை தோக்கணும் தேவனுடைய சித்தம். அதனாலதான் சாமுவேல் சவுலுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எப்பயும் அந்த கில்கால தான் அந்த செலுத்தணும் நம்ம. அதனால முதல்ல ஒரு கட்டளை கொடுத்துறாரு, ராஜ்யபாரம் பண்ண உடனே நான் கில்காலுக்கு வருவேன், நான் வரப்ப எனக்கு வெயிட் பண்ண அப்படின்ட்டு. அது முதல்ல கொடுத்தாரு. 1 வருஷம் ஆன பிறகு அதே மாதிரி அந்த 7 நாள் வெயிட் பண்ணணும். அது எங்க வரணும்? கில்கால்ல. அப்போ கில்கால்ல சாமுவேல் வரத்துக்கு டிலே ஆனதுனால அப்போ அது வேற இது வேற. புரியுதா? அது அப்ப கில்கால் தான் அதான் முக்கியம். நான் கில்கால்ல தான் அந்த ராஜ்யபாரத்தை முதல்ல சிறப்படுத்துறது. ஏன் அந்த கில்கால் என்ன செய்யறாரு? புரட்டி போடுறாரு. எப்படி புரட்டி போட்ட உடனே என்ன ஆகுது? அண்ணா ஒழிந்து போய்விடுகிறது. தேசத்தின் கதிர்களை ஸ்தாபிட்டார்கள். உடனே அங்க யார் வர்றாரு? நம்ம தலைவர் வர்றாரு, வருவாங்க. அதுதான் முக்கியம். அந்த ராஜ்ய பாரம் யாருக்கு வரப்போறதோ அங்க அவர் வந்துடுறாரு முதல்ல. தேவன் அந்த கில்கால்ல தான் அதை வச்சு டைப். அதனாலதான் அந்த இடத்துல அந்த பட்டை உருகின பட்டயத்தோட இருக்கிறார் அவர். நான் சேனையின் அதிபதியா இப்போது வந்தேன்றார். நல்லா ஃபாலோ பண்றீங்களா? ரிசர்ச் பண்றீங்களா? கொஞ்சம் ஷார்ட்டா திரும்பி சொல்லுங்க. இல்ல சார், 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல 8வது சாமுவேல் சொல்றாரு, அபிஷேகம் பண்றப்ப, ராஜா அபிஷேகம் பண்றப்ப நான் வருவேன், கில்காலுக்கு வருவேன், அங்க 7 நாள் நீ காத்துரு, அதுக்கு பிறகு பலி செலுத்தலாம் அப்படின்ட்டு. இது ஒரு காரியம். அதுக்கு பிறகு 1 வருஷம் ஆயிடுத்து ராஜாவாய். 2வது வருஷம் ராஜா இருக்கிறப்ப பெலிஸ்தர்லாம் வராங்க. அந்த டயத்துல சாமுவேல் கில்காலுக்கு வர்றதுக்கு 7 நாள் ஒரு வெயிட் பண்ற, வர கொஞ்சம் தாமதிச்சனால பலி செலுத்துறாரு. அந்த 7 நாள் இந்த 7 நாள் வேற வேற வெவ்வேற கட்டளை கொடுத்தது அபிஷேகம் பண்றப்ப. அதான் என்ன பேஸ்ட் ஆன் தி சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் சாமுவேல் அண்ட் சவுல். சவுலுக்கும் சாமுவேலுக்கும் ஒரு உடன்படிக்கை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி. நான் வருவேன், கில்கால்ல இந்த பலியை செலுத்துவேன். கில்கால்ல தான் முதல்ல சாமுவேல அபிஷேகம், சாமுவேலுக்கு சவுல ராஜாவை அபிஷேகம் பண்றாப்புல. ஏன் கில்கால்லன்றப்ப இஸ்ரேலர்கள் வனாந்தரத்தின் வழியாய் எரிகோவுக்கு உள்ள பிரவேசிக்கிறப்ப
கில்கால்ல தான் எல்லாம் நடக்குது. யோசுவா 5ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா தெரியும். ஓகே, புரியுது பிரதர். தேங்க்யூ ஃபார் எக்ஸ்பிளனேஷன். மத்த எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அனிடாஸ் புரிஞ்சு சரி. அப்போ இந்த இடத்துலதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அங்க என்ன சொல்றாரு சவுலுக்கு? வேற இருதயத்தை கொடுத்தான்னு இருக்குல்ல, வேற இருதயத்தை கொடுத்தார். அப்ப ஏன் அந்த வேற இருதயம்? தேங்க்யூ சிஸ்டர். ஈஷா தானே சொன்னது. தேங்க்யூ. வேற இருதயத்தை கொடுத்தார். 10:9 10:9 ரொம்ப முக்கியம். வேற இருதயத்தை கொடுத்தார். அது என்ன? ஏன் வேற? அதனால என்ன ஆச்சு? சொல்லுங்க. அதனால காத்திருக்கல. வேற யாரும் சொல்லுங்க. வேற இருதயத்தை கொடுத்தார் என்ன அர்த்தம்? அது ஜெபகனி சிஸ்டர். சாமல் வந்ததான் நான் செய்யக்கூடாதா? அப்படியா? வேற யாரான்னு சொல்லுங்க. சிஸ்டர் அப்படி சொல்றாங்க. வேற யாரானும்? வேற இருந்தானே அந்த தைரியம் வருது இல்ல, அந்த இதுக்காக அந்த இருதயம் கொடுத்திருக்காரு. தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு, அப்புறம் அவங்கள போய் போர் செய்யறதுக்கு அதுக்கான தைரியம். ஏன்னா அவரு தான் அபிஷேகம் பண்ணும்போது சொன்னாரு சவுல். பாருங்க, சவுல் என்ன பண்ணிட்டாரு? கழுத மேய்ச்சிருந்தார். கழுதை தேட போய் தான் அதெல்லாம் கிடைச்சது. கழுத மேய்ச்சிருந்தப்ப அவன் இருந்தம் எப்படி இருந்திருக்கும்? கழுதை மேய்க்கிற இருதயம் தான் இருந்திருக்கும். ஆனால் மேய்க்கிற இருதயத்தை விட்டு அவனுக்கு வேற ஒரு இருதயத்தை, என்ன ராஜ்யபாரம் பண்ண வேண்டிய ஒரு இருதயத்தை கொடுக்கிறார். அதனால வேற இருதயத்தை கொடுத்தார். அதுக்கு அடையாளமாகத்தான் அவன் மேல பரிசு ஆவி வந்து தேவனுடைய ஆவி இறங்கினான்னு இருக்கு. அவர் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப வேற இருதயத்தை கொடுத்தானுக்கு அர்த்தம் என்ன? ராஜ்யபாரம் பண்ணுவதற்கான ஒரு இருதயத்தை கொடுத்தார். நல்ல கவனிங்க. தேவன் தான் தெரிஞ்சுட்டாரு. ஆனா ஒன்னே ஒண்ணுங்க, என்ன வருஷம் ஜனங்கள் என்னிடத்தில் முறையிட்டதுனால அவர்களை கடாட்சித்தன்றார். அப்ப ஜனங்களா கேட்டாங்க. ஜனங்களா சவுல் வேணும்னு கேட்கல. சாமுவேல்ட்ட எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். எப்படி? அந்நியர்களை போல, எங்க சுத்தி இருக்க தேசத்தை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். இதுதான் ஜனங்கள் கேட்டது. அப்ப தேவன் என்ன சொல்றாரு சாமுவேல்ட்ட? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களுக்கு என்னைத்தான் தள்ள கேட்டபடி குடுன்னு சொல்லிட்டேன். ஆனா ஒரு கொஸ்டின் பிரதர். ஆனா அதுவும் சொன்னார் இல்லையா சாமுவேல், அவன் எப்படி எல்லாம் உங்களை நடத்துவான்றதையும் முன்னாடி சொல்லிட்டார்ல. ஆமா அதான் சொல்லிட்டாரு. அழகா சொல்லிட்டாரு. ஆனாலும் மக்கள் கேட்காம எங்களுக்கு ராஜா வேணும்னு தானே சொன்னாங்க. சொல்லியும் அவங்க வேணான்னு சொல்லல. அதான் கொடுத்தாரு. ஆனா யாருன்னு கேக்குறவங்க அந்த யாருன்றத மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டார். ஆனா தேவன் ஏன் தெரிந்து கொண்டாரு? ஜனங்கள் கேட்டதுனால. ஆனால் தாவீதை யாரும் ஜனங்கள் கேட்கல. ஏன்? தேவன் ஏன் அவர் எடுத்துட்டாரு? அவர் இதயத்தை கேட்ட மனுஷன். இருதயத்தை கேட்ட மனுஷன் எப்படி தெரியும்? ஆடு மேய்க்கும் போதெல்லாம் அவர் பாட்டு ஆடு மேய்க்கும் போதெல்லாம் சாமுவேல்லே சொல்றாரு பிரதர். வேதம் சொல்றது ரைட்டு. எப்படி தெரியுது? அவன் ஆடு மேய்க்கும் போதே அவரை தான் பாடிக்கிட்டே இருந்தான். என்ன ஆஷா சார்? ஆடு மேய்க்கிறதுல இருந்து அவரை தானே தேடிக்கிட்டே இருந்தான். எல்லாத்துலயும் அவரை தானே நோக்கி பார்த்துட்டு இருந்தாரு தேவனை. தாவீது இரவும் பகலும் அவரை தானே நோக்கி பார்த்துட்டு இருந்தான். வெளிப்படையா அவங்க சொல்லல.
இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்ன்றது சொல்றது வந்து எங்க ஊர்ஜிதப்படுத்துறாருன்னா மாறன். 1 சாமுவேல் என்ன ஜெண்டா சாரி பிரதர். சொல்லு. இல்ல குமாரனுக்கு ஒப்பனை அதனாலயான்னு சொல்ல வந்தேன். இல்ல இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் எப்படின்னா 1 சாமுவேல் 17 அதிகாரத்துல ஒரு ராட்சதம் வரும். யாரு? கோலியாத். யாருக்கு ஒப்பனை? சாத்தானு ஒப்பனை. அப்ப அவனை வீழ்த்துறதுக்கு தாவீது சில வார்த்தைகள் சொல்றாரு. எடுங்க. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் நாமத்துல நான் வரேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனை நீ நிந்தித்த இஸ்ரவேலின். அது 45 பிரதர். 45 34 இருந்து பாருங்க. 34 இருந்து 37 வரைக்கும் பாருங்க. ஒன்னு சாமுவேல் 17 34 இருந்து 37 வரைக்கும் பாருங்க. பக்கம் 363. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த யாவே தேவன் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, ஓ, யாவே தேவன் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். நீங்க கை வச்சுங்க. சவுல் என்னென்ன சாமுவேல் தாவீது என்னென்ன சொல்றாரு? ஒரு கரடி பண்ணான்னு சொல்றாரு. நீங்க அப்படியே கை வச்சுங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 149. 10 17 18 142. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். முதல் பகுதி எப்படி இருக்குதாங்க? ஆண்டவர் பேசுறது எல்லாம் நான் எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பிதாகிட்ட இருந்து பெற்றுக்கொண்டேன். நீங்க தாவீது என்ன சொல்றாரு? முதல்ல நான் கரடி பண்ண இது பண்ண அது பண்ண அது பண்ண எல்லாம் சொல்லிட்டு 37 என்ன சொல்றாரு? இதெல்லாம் புரியுதா? அப்போ தேவன் குமாரன் பார்த்து என்ன சொல்றாரு? இதோ என்னுடைய அன்பான குமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன். ஏன் எவ்வளோ கொடுத்தாலும் எவ்வளவு அத்தனையும் கொடுத்தாலும் வானத்தில் பூமியில சகல அதிகாரத்தையும் பிதா அவர் கொடுத்தாலும் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் திரும்ப அவருக்கு இடையே கொடுக்க போறார். தேவனே சகலத்தின் சகலமா இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்பட்டு இருப்பார். அப்போ அதுதான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் யாரு? ஆண்டவர். ஓகேயா? தாவீதுக்கே அதுக்கு ஒப்பனை அங்க போய் இருக்குது. நான் இதை பண்ண அதை பண்ண அது பண்ண எல்லாம் பண்ண நான் இல்ல. 1 கொரிந்தியர்
15 அதிகாரம் 10 வசனம். வாசிங்க வினோதினி சிஸ்டர். வினோதினி சிஸ்டர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் பக்கம் 242. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபையை விருதாவாயிருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. என்ன சொல்றாரு? நான் பிரயாசப்பட்டேன் அதிகம், ஆனா நான் இல்ல. புரியுதா? யாவே தேவனுடைய கிருபை. நல்லா புரியுதா? அப்போ தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்றது எப்படி? எல்லாம் நான் செஞ்சாலும் நான் இல்லை, என்னிலே இருக்கிற தேவன். எல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா? புரியுது பிரதர். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்றதுக்கு ஆதாரம் இந்த வசனம் தான். ஏன்னா அவர் வரப்போகிற மேசியாவுக்கு ஒப்பனையா இருக்கிறார். மேசியா இருதயத்துக்கு ஏற்றவர். இதோ நான் ஆதரிக்கிற தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் என்றார் ஏசாயா. சொல்றாரா இல்லையா? அப்ப ஆத்மாவுக்கு பிரியமானவர், அதுக்கு ஒப்பனையா இங்க தாவீது இருக்கிறார். அப்போ இதனால்தான் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். சரி, இப்போ சவுலுக்கு வேற இருதயத்தை கொடுத்தாரு, கொடுத்ததுனால வந்தது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, சவுலுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற வித்தியாசம். சவுல் பெற்றுக்கொண்ட இந்த கிருபையை எடுத்து போனான். இப்போ தாவீதுக்கு இந்த கிருபை, முன்னால இருந்த கிருபையை, உனக்கு முன்ன இருந்த கிருபையை விட போல நான் விளக்க மாட்டேன்றார். இப்ப கிருபை விளக்கினது இருந்தது, இந்த ராஜாஸ்தானத்தை விலக்கி போடுறார். ஆனால் தாவீதுக்கு பிறகு யார் வந்தாப்புல? சாலமன். சாலமனுக்கு பிறகு சாலமனுக்கு அடுத்தது யாரு? ரெகொபெயாம். ரெகொபெயாம் பிறகு ஆசா. அபியாம், ஆசா, மனசே. அப்போ இதெல்லாம் வந்திருக்க இடத்துல கடத்துல எங்க வந்து நின்றது? குமாரன்ல. சிதேக்கியா. சிதேக்கியா. எசேக்கியேல் 21 அதிகாரம் 25 to 27. எசேக்கியேல் 21 அதிகாரம் 25ல இருந்து 27 வரைக்கும். பக்கம் 985. வாசிங்க வினோதினி சிஸ்டர். இருபத்தி 21 25ல இருந்து 27 வரைக்கும். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்திற்கு முடிவு வருங்காலத்தில் உன் நாள் வந்தது. பாகையை சுழற்று, பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு. அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அதை கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும். அவருக்கே அதை கொடுப்பேன் என்று யாவே தேவனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லுகிறார். இப்போ பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு. இப்போ கிரீடம் யாரு கொடுக்கப்பட்டது? முதல்ல சவுலு, அதுக்கு பிறகு தாவீது, வந்து கருத்துல சிதேக்கியாவோட போச்சு, எல்லாம் போச்சு. அதை கவிழ்ப்பேன். என்ன சொன்னாரு? பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு. கிரீடம் யாருக்கு? பாகை யாருக்கு? கிரீடம் ராஜாவுக்கு. ஆசாரியருக்கும் பாகை ஆசாரியனுக்கு.
ஓசியா 3ஆம் அதிகாரம். ஓசியா 3ஆம் அதிகாரம் 3ல இருந்து 5 வரைக்கும் பாருங்க. 4 தான் முக்கியமா, 4, 5, 3ல இருந்து வாசி. அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் பக்கம் சேராமலும் பக்கம் 1051. அவனை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் யாவே தேவனாகிய ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் யாவே தேவனையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இப்ப நீங்க 4ஆவதுல பாத்தீங்கன்னா ராஜா இல்லாமல் அப்படின்னா கிரீடம் கிடையாது. வஸ்திரம் இல்லாமல். யோபோத் யார்கிட்ட இருக்கும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆசாரியன் ஏபோத் ஆசாரியன் தான் இருக்கும். அப்ப எல்லாம் போச்சு. அப்ப சிதேக்கியாவோட எல்லாம் போய் சிறைப்பட்டு போயிட்டாங்க. அதான் எசேக்கியேல் எப்படி அதை கவிழ்ப்பேன் அப்படின்னது. ராஜ்யபாரமும் கிடையாது, ஆசாரியனும் கிடையாது, உரிமைக்காரரான மட்டும் அது இல்லாதற்கும் அவருக்கே அதை கொடுப்பேன். யார் இந்த உரிமைக்காரர்? குமாரன். அவருக்கு என்னென்ன செய்வாரு? ராஜாவும் ஆசாரியராகவும் இருந்து. சகரியா 6ஆம் அதிகாரம் 13ஆவது பாருங்க. சகரியா 6ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. பக்கம் சொல்லணுமா? சொல்லுங்க. 6ஆம் அதிகாரம் 12 இருந்து 1096. அவனோடு சொல்ல வேண்டியது சேனைகளின் யாவே தேவன் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி யாவே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே யாவே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அப்போ பாகை கிரீடம் ரெண்டும் போச்சு அநேக நாள். இதுல ஓசியால வாசனை. அப்போ திரும்ப என்ன பண்ணுவாங்க? தங்கள் தேவனாகிய யாவே தேவனையும் அப்புறம் அவருடைய தயவையும் நாடி, அவருடைய தேவனுடைய தயவு யாரு? அஞ்சிக்கையாய் வருவார்கள். அப்ப எல்லாம் வருவாங்க. அப்போ இது வரைக்கும் அப்போ தாவீதுக்கு பண்ண உடன்படிக்கை அங்க என்னது? சாலமோனுக்கு நிறைவேறல. சாலமோன் நிறைவேறல. அதான் அழகா சொல்றாரு. ஏசாயாவை பாத்தீங்கன்னா ஏசாயா 55 அதிகாரம் எடுக்க முடிக்க போறோம். ஏசாயா 55 3ஆவது பாருங்க. பக்கம் 861. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அது நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அது எரேமியால வருது. எரேமியா 30ல இருந்து 33 வரைக்கும் பாத்தீங்கன்னா 3-4 பார்க்கலாம். அதே போல எசேக்கியேல் 34ல இருந்து 37 வரைக்கும் இருக்கிற அதிகாரங்களை பார்க்கலாம். அப்ப நித்திய உடன்படிக்கை எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். இந்த நித்திய உடன்படிக்கை எப்படி குமாரன் மூலமா இதை செய்யறார். அப்போ தாவீதுக்கு அருள அது நித்திய உடன்படிக்கை, அந்த நித்திய கிருபை, நித்திய உடன்படிக்கை அது. அப்ப அந்த ராஜாசனை என்றைக்கு இருக்கும் சொல்றாரு இல்லையா? அப்போ
சவுலுக்கு அருளின ஒரு கிருபை, அந்த கிருபை சவுலுக்கு எப்படி அருளினாரு? அவன் செஞ்ச எதுவும் காரியத்தினால இல்ல, கிருபையா இந்த ராஜ்யபாரத்தை சவுலுக்கு கொடுத்தார். ஜனங்கள் கேட்டாங்க உத்தர வேணும்ட்டு, சவுல் வேணும்னு கேட்கல. ஆனா சவுலை தெரிந்து கொண்டு எப்படி? சவுல் எந்த காரியத்தை செஞ்சனால கிடையாது, அவனுக்கு கிரியைகளினால அல்ல. அவனுடைய கிரியைகள் என்ன? கைதை தேடி போயிருந்தா அவனுடைய கிரியை. ஆனால் கிருபை என்பது கிரியைகளால் வருவது அல்ல, அது கிருபினால் உண்டானது. அப்போ தேவனே அந்த கிருபை செய்து அதை சவுலுக்கு கொடுத்தாரு. ஆனால் அவனை தக்க வைத்துக் கொள்ளாதனால அவனை விட்டு அதை எடுபட்டு போயிட்டு பெருமானவருக்கு. ஆனால் தாவீது எப்ப பார்த்தாலும் ஏபோதை கொண்டு வா, ஏபோதை கொண்டு வா, தேவன் நாங்க போகலாமா, இங்க போகலாமா, எல்லா இடத்துலையும். அதனாலதான் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், எல்லாத்தையும் தேவன் செய்வார். சங்கீதங்கள்லாம் பாத்தீங்கன்னா, தாவீதோட சங்கீதங்கள்லாம் பாத்தீங்கன்னா, தேவன் தேவன் என் கண்மலையும் உயர்ந்த அடைக்கலமானவர், அவரை ரட்சண கொம்பு எல்லாம் சொல்லுவார். அப்போ சவுலுக்கு இருந்த கிருபையை தள்ளினது போல தள்ள மாட்டேன், நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவன் குமாரனா இருப்பான். சாலமனை சொல்ற மாதிரி சொல்லி, ஆனா நித்திய உடன்படிக்கை எப்படி குமாரன் மூலமாய் பண்ணி இந்த ராஜ்ய பாரத்தை சிறப்படுத்துவார் திருமாவளவன். அந்த நாள் உண்டு, வரப்போகிற நாள். அந்த நாள்ல அவர் குமாரனை பட்டாபிஷேகம் மறுபடியும் அங்க பண்ணி ராஜாவை அமர வைப்பாரு. அவரோட கூட நாமும் நாம் எல்லாரும் ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் நமக்கு வேணும் பிரியமானவர்களே. அது ஒரே நிச்சயம் என்னன்னா, எப்படி யோவான் 15 சொல்றார், நீங்கள் எதிலும் என் வார்த்தை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள், என்னால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பலிபீடத்தில் என்னை பரனேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, உம்மாலே நான் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் கிறிஸ்துக்குள் நினைத்திருந்தால் தேவன் நம்மளே வைத்திருக்கிற எல்லா நோக்கங்களையும் பூரணமா நிறைவேற்றார் பிரியமானவர்களே. ஒரே ஒரு காரியம், நம்மோட ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய யாஷ்வா மேசியாவோடு கூட இருக்கும்படியாக தேவன் நம்மளை அழைக்கிறார். நம்ம தினமும் அனுதினமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இந்த வார்த்தையின் தியானத்திலே வார்த்தையின் மகத்துவத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்பதான் வேதத்துல எழுதி வைத்த மகத்துவங்களெல்லாம் தேவன் ஏன் இந்த சவுலுக்கு ஏன் பண்ணாரு, தாவீதுக்கு எப்படி பண்ணாரு, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பண்ணாரு தெரியணும். வேதத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய இருளெல்லாம் மறைந்து நாம பிரகாசிக்கிற ஒளியை போல இருப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.